இப்போ நான் சொல்கிற மூவி நேம் வச்சு நான் மனசில் நினச்ச மூவியை கண்டுபிடிக்கணும். உனக்கும் எனக்கும். ஹீரோ சேம். ஹீரோயின் சேம். ஜெயம் ரவி, ரவிமோகன், த்ரிஷா. உனக்கும் எனக்கும் டைமில் அவர் ஜெயம் ரவி தானே? அதுவும் கரெக்ட் தான். டைரக்டர் மியூசிக் டைரக்டர் அது ரெண்டுமே எனக்கு தெரியாது. ரவிமோகன், த்ரிஷா என்ன படத்தில் நடிச்சிருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு படம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, அந்த ஒரு படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஜெயம் ரவி காலத்துலேயே வச்சு பார்ப்போம். ஜெயம் ரவி, த்ரிஷா. ரொம்ப யோசிக்கிறாரு, நீங்கள் சேர்ந்து கண்டுபிடிங்க. என்ன படம் தெரியலையே, வேறு என்ன படத்தில் நடிச்சிருக்காங்க? ஓகே, நீ கேள்வி கேட்கலாம். அந்த படத்தோட டைரக்டர் யாரு? டேரக்டரா? சுந்தர்சியோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அவர். நேம் தான் டக்குன்னு மறந்துடுச்சு. சுந்தர்சின்னு சொன்னால் கூட கண்டுபிடிக்க மாட்டேன். அசிஸ்டண்ட்டா? வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. சுராஜ் தெரில. ஜெயம் ரவி, த்ரிஷா மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஏன்னா ஜெயம் ரவி த்ரிஷா சம்மந்தமாக வேறு ஏதாவது படம் யோசிச்சு பார்க்கலாம், என்ன படம் வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் உங்கள் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க. நீ மூவி தான் சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டேன். சகலகலா தேவனா, சகலகலா வந்து ஏதோ வரும். அப்பா டகர்னு கூட ஃபர்ஸ்ட் பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சகலகலா வல்லவன். கரெக்டா? கரெக்டு. வா, எவ்வளோ நேரம்.